3 பாரிய சுழி வாங்குதல் இந்த பூமியிலே நிகழும். இப்படி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுக்கிக் கொண்டே போனார்கள். அதிலே ஆக பயங்கரமான ஒரு அடையாளம் தான் கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சூரியன் மேற்கிலே உதிப்பது. சூரியன் மேற்கிலே உதித்துவிடும். தஜ்ஜாலுக்கு பிறகு யஜூஜ் மௌஜூஜுடைய கூட்டத்தினர்களும் அழிக்கப்பட்ட பிறகு இந்த சூரியன் இருக்கிறதே திடீரென்று ஒரு நாள் வரும். திடீரென்று ஒரு நாள் வரும். முழு உலக மனிதர்களும் சூரியன் கிழக்கிலே உதயமாகும் வரைக்கும் எதிர்பார்த்திருப்பார்கள். சூரிய வெளிச்சத்தை எதிர்பார்த்திருப்பார்கள். முழு படைப்பினங்களும் சூரிய வெளிச்சத்தை மஷ்ரிக்கிலே, அதாவது கிழக்கு திசை நோக்கி எதிர்பார்த்திருப்பார்கள். என்ன ஆச்சரியம், கிழக்கு திசை இருட்டாக இருக்கும். திடீரென்று மேற்கு திசையிலே இருந்து சூரியன் தோன்ற ஆரம்பிக்கும். சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் அபூ தர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிறார்கள். அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال அத்ததுரூன ஐன தذهب هذه الشمس. சூரியன் ஓடிக்கொண்டிருக்கிறது, வெயில் சுட்டெரித்துக் கொண்டிருக்கிறது. மஸ்ஜித் நபவியிலே சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த சூரியன் இப்படி ஓடுகிறதே, இது எங்கு போய் சேருகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? இது எங்கே போய் சேருகிறது, எங்கு ஓடுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? காலு அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம். அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் தான் தெரியும் நாயகமே, இது எங்கிருந்து வருகிறது, எங்கு போகிறது, ஒன்றுமே எங்களுக்கு புரியாது என்று சஹாபாக்கள் பதில் சொன்னதும் சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன ஹாதிஹி தஜ்ரி ஹத்தா தன்தஹி இலா முஸ்தகர்ரிஹா தஹ்தல் அர்ஷ். அரசுக்கு, அல்லாஹ்வுடைய அர்ஷ் என்ற தர்பாருக்கு நேராக கீழே அது இருப்பதற்காக வேண்டிய ஒரு இடத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதனுடைய ஒதுங்குமிடம் தான் அது. அந்த ஒதுங்குமிடம் வரைக்கும் தான் இது வேகமாக செல்லுகிறது. ஃபத்தஹிரு சாஜிதத்தன். அல்லாஹ்வுடைய அரிசிக்கு நேராக, அரிசிக்கு கீழால் அந்த சூரியன் வருகின்ற பொழுது அது அல்லாஹ்வுக்கு சிரம் பணிகிறது. ஃபத்தஹிரு சாஜிதன், அப்படியே சஜதாவிலே வீழ்ந்து விடுகிறது. ஃபலா தஸாலு கதாலிக, அது சஜதாவிலே இருந்து கொண்டே இருக்கிறது. எது வரைக்கும் என்றால் ஹத்தா யுகால லஹா, அதற்கு அல்லாஹ் சொல்ல வேண்டும், இர்தஃபிஇ, நீ உன்னுடைய சிரத்தை நீ தூக்கி விடுவாயாக. சிரம் தாழ்த்தி இருக்கின்ற, சஜதா செய்து கொண்டிருக்கின்ற உன் தலையை நீ உயர்த்துவாயாக. இர்ஜிஇ மின் ஹைசு ஜிதி, எந்த இடத்திலே இருந்து நீ வந்தாயோ, எந்த கிழக்கிலே இருந்து உதித்து வந்தாயோ அதே கிழக்கு திசை நோக்கி நீ சென்று நாளைக்கு காலையிலேயும் அந்த கிழக்கிலே இருந்து நீ உதிப்பாயாக. இப்படியே தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். திடீரென்று ஒரு நாள் அந்த சூரியன் வளமை போன்று வரும். அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு முன்னால் இருக்கும். அல்லாஹ்வுக்கு சிரம் பணியும். அல்லாஹ்வுடைய கட்டளையை எதிர்நோக்கி காத்திருக்கும். கட்டளை வரும். அந்த கட்டளை திடீரென்று சூரியனை பார்த்து அல்லாஹ் பேசுவான். அந்த கட்டளையை கேட்ட சூரியனை திடுக்கிட்டு விடும். ஏ சூரியனே, இன்று நீ உதிக்க வேண்டும், ஆனால் உன்னுடைய வளமை போன்ற திசையிலே இருந்து அல்ல. நீ அஸ்பிஹி தாலிஅத்தன் மின் மக்ரிபிக்க, எந்த இடத்திலே நீ இவ்வளவு காலம் மறைந்து கொண்டிருந்தாயோ அந்த மேற்கு திசையிலே இருந்து நீ நாளைக்கு உதிக்க வேண்டும் என்று ஒரு திடீர் கட்டளையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறப்பிப்பான். கண்ணியமானவர்களே, அன்றுதான் முழு உலகமும் பார்க்கும். முழு உலகமும் பிரமித்து போய்விடும். முழு உலகமும் திடுக்கிட்டு போய்விடும். சூரியன் திடீரென்று மேற்கிலே உதிக்கும். கிதாபில் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த அற்புதமான ஆச்சரியமான கருத்தை சொல்லி காட்டுகிறார்கள். நும்ரூத் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தை ஆட்டி படைத்த ஒரு அரசனுக்கும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களுக்கும் ஒரு நீண்ட விவாதம் நடந்தது. அவன் நான் தான் ரப்பு என்று வாதிட்டான். அவனுடைய வாதாட்டம் பிழையானது என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிர்வாதாட்டம் புரிந்தார்கள். அவனுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன 2 காரணம். ஒன்று, என்னுடைய ரப்பு ஒரு மனிதனுக்கு உயிரையும் கொடுப்பான், அவனுடைய உயிரையும் பறிப்பான் என்று சொன்னதும் அந்த முட்டாள் நும்ரூத் என்று சொல்லக்கூடிய அரசன் என்ன செய்தான் தெரியுமா? அப்படி என்றால் அது எனக்கு முடியும் தானே என்று சொல்லிவிட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட 2 கைதிகளை கொண்டு வந்து அவனுக்கு முன்னால் நிறுத்தி வைத்து 2 பேருக்கும் அன்று மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டிய 2 பேரை கொண்டு வந்து ஒரு மனிதனுடைய கழுத்தை வெட்டினான். அடுத்த மனிதனை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு சொன்னான், பார், நானும் ஒத்தனை மௌத்தாக்கினேன், நானும் ஒத்தனை ஹயாத்தாக்கினேன், உயிர் வாழச் செய்திருக்கிறேன், இதை எனக்கும் செய்யலாமே. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடுத்த சவால் விட்டார்கள். இன்னல்லாஹ யக்தி பிஷம்ஸி மினல் மஷ்ரிக் ஃபக்தி பிஹா மினல் மக்ரிப் ஃபபுஹிதல்லதி கஃபர். அந்த கட்டத்தில்
விஷயத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கையாண்ட வித்தை என்ன தெரியுமா? என்னுடைய ரப்பு அவன் உதிக்க வைக்கின்ற சூரியனை கிழக்கிலே உதிக்கும் ஏற்பாட்டை செய்திருக்கிறான், உன்னால் முடியுமாக இருந்தால் அதை மேற்கிலே நீ உதிக்கவை பார்ப்போம் என்று ஒரு சவால் போட்டதும் அந்த நம்ரூத் திடுக்கிட்டு விட்டான், வாய் பேச முடியாத ஒரு மௌனியாக மாறிவிட்டான் என்ற கருத்தை அல் குர்ஆன் சொல்லுகிறது. இதை இறைவன் இருக்கிறான் என்பதை ஏற்க மறுக்கின்ற நாஸ்திகர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வாதாட்டத்திற்கு சொல்லி இருக்கிறார்கள். எப்பொழுதுமே கிழக்கிலே உதிக்கின்ற சூரியன் கம்பெடுத்தவன் வேட்டைக்காரன் மாதிரி, யார் முந்துகிறானோ அவன் ஜெயித்துக் கொள்கிறான் என்பது மாதிரி, கிழக்கிலே என்னுடைய ரப்பு உதிக்க வைக்கிறான், நீ மேற்கிலே உதிக்கவை என்று சொன்னால் அது இயற்கை நடந்து கொண்டிருந்த விதத்தை மாற்றச் சொன்னால் இந்த உலகத்தில் யாரினால் தான் முடியும்? அது அல்லாஹ் இயக்கவில்லை, அல்லாஹ் அல்ல அதை மஷ்ரிக்கிலே உதிக்க வைப்பது, அது தானாக இயங்குவது. ஒரு நாளும் அது மக்ரிபிலே உதிக்காது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பொய் வாதாட்டத்தை முன்வைத்திருக்கிறார்கள் என்று வாதிடுகின்ற வாதாட்டக்காரர்களுக்கு அடிகொடுக்கும் அமைப்பிலேதான் அப்படியா என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூரியனை மேற்கு திசையிலே இருந்து உதிக்க வைத்து முழு உலகத்திற்கும் எதை தெளிவுபடுத்துகிறான் என்றால், இந்த உலகம் தானாக இயங்கக்கூடிய உலகம் அல்ல, இந்த கடல் தானாக தோன்றியதல்ல, இந்த சூரியன் தன்னுடைய சுய விருப்பத்திற்கு ஓடுவதல்ல, இந்த வானம் அது தன்னுடைய சுய விருப்பத்திற்கு தூண் இல்லாமல் இந்த பூமியை நோக்கி விழாமல் தடுப்பாக இருப்பதல்ல, அதை எல்லாம் நிகழ்த்துகின்ற ஒரு சாதனை மன்னன் உலகத்திலே இருக்கிறான். அவன் தான் ரப்பு, அவன் தான் அல்லாஹ். அவன் நாடினால் கிழக்கிலே உதிக்கின்ற சூரியனை மேற்கிலே உதிக்க வைப்பான். இதை சொல்லி சொல்லி இருக்கிறான் ஈமான் கொள்ளாதவர்கள். கண்ணால் கண்ட பிறகு ஈமான் கொண்டால் அந்த ஈமானை எதற்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும்? எனவேதான் சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சூரியன் உதிக்கின்ற அதே மக்ரிபுடைய திசையிலே தௌபாவுடைய ஒரு வாசல் இருக்கிறது. அந்த வாசல் உலகம் படைக்கப்பட்டதிலே இருந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு பெரும்பாவி தௌபா செய்தாலும் அந்த வாசலின் மூலமாக அது எந்த திரையும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு போய் சேரும். அந்த வாசல் இருக்கும் இடம் மக்ரிப் என்ற மேற்கு திசையிலே இருக்கிறது. அந்த வாசலுடைய அகலம் ஒரு மனிதன் விடைவிடாமல் ஓய்வெடுக்காமல் 70 வருஷங்கள் தொடர்ச்சியாக இரவு பகலாக நடந்தால் எவ்வளவு தூரம், எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் நடந்து முடிப்பானோ அவ்வளவுக்கு அகலமான ஒரு வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது அந்த திசையிலே இருந்து சூரியன் உதிக்க ஆரம்பித்து விடுமோ அந்த தௌபாவுடைய வாசல் அப்படியே மூடப்பட்டு விடும். தௌபாவுடைய வாசல் அப்படியே மூடப்பட்டு விடும். எவ்வளவு பெரிய பாவிகள்! ஜினா செய்தவர்கள், ஹத்து வாங்காதவர்கள், மது அருந்தியவர்கள், ஹத்து வாங்காதவர்கள், பிறருடைய சொத்துக்களை அபகரித்து கொடுக்காமல் இருந்தவர்கள், இவர்கள் எல்லோரும் திருப்பி கொடுக்க பார்ப்பார்கள். ஹத்தை தாருங்கள் என்று கேட்க பார்ப்பார்கள். என்னுடைய கையை வெட்டுங்கள், நான் களவாடி இருக்கிறேன் என்று சாரி சாரியாக வந்து இமாம்களை சந்திப்பார்கள். அல் குர்ஆனை ஓடோடி வந்து எடுத்து ஓத பார்ப்பார்கள். அந்த வாசல் மூடப்படுவதோடு குர்ஆனுடைய வசனங்கள் அல் குர்ஆனிலே இருந்து அப்படியே உயர்த்தப்பட்டு விடும். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த காலம் இன்று கூட நவீன கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. திடீரென்று சூரியன் மேற்கிலே உதிக்கின்ற சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அண்மையிலே ஒரு பத்திரிகையிலே நீங்களும் படித்திருப்பீர்கள், திடீரென்று அந்த சூரியன் உதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் உலக சுழற்சி அப்படி மாறிக்கொண்டிருக்கிறது. இங்கே உதிக்கின்ற சூரியன் திடீரென்று அங்கே இருந்து உதிக்கும் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் ஈமான் கொள்ள இதை அல்லாஹ் தான் செய்கிறான் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது இயற்கை